செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். நேற்று முன்தினமெல்லாம் ஈரான் இஸ்ரேல் களமுனையில் பல வேறுபட்ட அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதிர்ச்சிகர தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கின்றன இரண்டு நாடுகளும். அதற்கு மேலதிகமாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய அதிவிசேடமான ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. B-2 அதிவிசேட போர் விமானங்கள் கூட அங்கு பயன்படுத்தப்பட்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அந்த தாக்குதலின் விளைவாக அணு செறிவூட்டப்படுகின்ற நிலையங்கள் பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்ற செய்தியை அமெரிக்கா கூறுகின்றது. அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை, அவற்றை முன்னமே இடம் மாற்றப்பட்டு விட்டது என்று ஈரான் தரப்பு கூறுகின்றது. எது எப்படி இருக்கின்றதோ தெரியாது. B-2 அதிசக்தி வாய்ந்த விமானங்கள் 3 நேற்றைய தினம் இந்த தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக மீண்டும் களம் திரும்பியதாக அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. இந்த தாக்குதலின் பின்னர் நிலைமைகள் வழமைக்கு மாறாக சற்று மாறுபட்டு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அமெரிக்கா B-2 விமானத்தை பயன்படுத்தினால் ஏனைய நாடுகள் பின்வாங்கக்கூடும், ஈரான் தனிமைப்படுத்தக்கூடும், ஈரானுக்கு ஆதரவாக யாரும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற செய்திதான் அனைவராலும் கூறப்பட்டு வந்த சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்காவின் B-2 விமான தாக்குதலின் பின்னர் இன்று அதிகாலையில் பலவேறுபட்ட செய்திகள் அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி கொடுக்கின்ற வகையில் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக அதில் முக்கியமானது ஒரு செய்தியாக இருக்கின்றது. பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சகம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இவ்வாறான தாக்குதலை அனுமதிக்க முடியாது, இந்த தாக்குதல் தொடர்பில் உண்மையான ஒரு கரிசனையோடு உலக நாடுகள் செயற்பட வேண்டும், இந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று கூறுகின்ற பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சு அதனை இவ்வாறு கூறுகின்றது. பிராந்தியத்தில் பதற்றங்கள் மேலும் அதிகரிக்கும் சாத்தியங்கள் பற்றி நாங்கள் மேலும் கவலையடைகின்றோம். இந்த தாக்குதல் சர்வதேச சட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் மீறியுள்ளன. ஐநா சாசனத்தின் கீழ் தன்னை தற்காத்துக் கொள்ள ஈரானுக்கு சட்டபூர்வமான உரிமை உள்ளது என்று கூறப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலானது உலகில் பேரழிவை ஏற்படுத்திவிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஒரு கவலையான கண்டன அறிக்கையை காட்டமாக விட்டிருக்கின்றார். பாகிஸ்தானும் அதனைத்தான் கூறியிருக்கின்றது. ஐநா சாசனத்தை இந்த இடத்திலே மீறி இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலை சுட்டிக்காட்டியிருக்கின்றது அமெரிக்கா. உலகத்தை பொறுத்தவரையில் அமெரிக்கா எந்த தவறு செய்தாலும் அது பிழை என்பது பொருள் அல்ல. எல்லோரும் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கலாம். அதன் பின்னர் இன்னும் ஒரு சம்பவம் இங்கு நிகழ்கின்றது. B-2 விமானம் எழுப்பப்பட்டால் பலர் ஒளிந்து விடுவார்கள் அல்லது பலர் அடங்கி விடுவார்கள் என்று கூறிய சூழ்நிலையில் அந்த விமானம் எழுப்பப்பட்ட பின்னர் உலகத்தினுடைய ஒழுங்கு சற்று மாறுபட்டிருக்கின்றது. சீனா சீற்றம் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா அமெரிக்காவுக்கே அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றது. ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக ரஷ்யா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இது வெள்ளை மாளிகையை பொறுத்தவரையில் அவர்கள் பெரும் குழப்பத்தில் இருப்பதாகத்தான் அமெரிக்க சார்பு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் யாரும் வரமாட்டார்கள் என்ற போது B-2 விமான பறப்பின் பின்னர் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதிப்பதனால் பெரும் ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள் ஈரான் மீண்டும் வந்துவிடும் என்று கூறியவர்களுக்கு இஸ்ரேல் ஆபத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலை அமெரிக்காவின் செயலால் ஏற்பட்டு விட்டதா என்கின்ற சந்தேகம் பலர் மத்தியிலே எழுந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய கூற்றை உறுதிப்படுத்துகின்ற வகையில் ரஷ்யாவின் முன்னாள் அதிபரும் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய துணை தலைவருமாக இருக்கக்கூடியவர் அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்திலே கூறுகின்ற கருத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை வலியுறுத்துகின்றார். அவர் பல நாடுகள் ஈரானுக்கு நேரடியாக அணு ஆயுதங்களை வழங்க தயாராக உள்ளன, அணுசக்தி பொருட்களை செறிவூட்டுகிறோம் என்று நாம் இப்போது வெளிப்படையாக சொல்ல முடியும், எதிர்காலத்தில் அணு ஆயுத உற்பத்தி தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார், சவால் விட்டிருக்கின்றார். அணு ஆயுதத்தை செறிவூட்டுகின்ற விடயத்தை ரஷ்யா செய்கின்றது, இனி வருகின்ற நாட்களிலும் செய்வோம் என்கின்றார். இந்த தாக்குதலுக்கு முன்னர் ரஷ்யாவினுடைய உத்தியோகபூர்வ அரசு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. 200க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் அடங்கலான பொறியியலாளர்கள் குழு ஒன்று அணு உலை செறிவூட்டல் விடயம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை ரஷ்யா விட்டிருந்த சூழ்நிலையில் அதனை கண்டுகொள்ளாமல் ஈரானுக்குள் சென்று தாக்கிவிட்டு வெளியேறி இருக்கின்றார். ஈரானில் அணு ஆயுதம் இருப்பதாகவும் அதற்கான செறிவூட்டல் இருப்பதாகவும் தான் இஸ்ரேலினுடைய குற்றச்சாட்டாக இருப்பதும் மேற்குலகம் குறிப்பாக அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டாகவும் இதுதான் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் இது தொடர்பான ஆதாரபூர்வமான அறிக்கையை இன்று வரைக்கும் யாரும் வெளியிடவில்லை. குறிப்பாக அமெரிக்காவின் பிரதான உளவு அமைப்பான CIA அறிக்கையில் கூட இதற்கான எந்த ஒரு ஆதாரமான கோப்புகளையும் வெளியிடாமை சர்வதேச ரீதியாக இந்த செயலானது
ஈரானை இலக்கு வைக்கப்படுகின்றதா அல்லது ஈரானில் இருக்கின்றது என்று கூறப்படுகின்றதா என்கின்ற ஒரு சந்தேகத்தை இன்னும் வலுக்க செய்கின்றது. அதற்கான ஒரு முழுமையான ஒரு நடைமுறையை பின்பற்றவும் இல்லை. அதற்கான ஆதாரம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகளால் கூட சமர்ப்பிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் மேற்குலகம் மிக அவதானமாக இருப்பதாகவும் அதற்கு ஒரு வழித்துணையாக இப்போது அணு ஆயுதம் என்கின்ற ஒரு கூற்றை முதன்மைப்படுத்தி கொண்டு நகருகின்ற ஒரு போக்கு இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் ஒதுங்கி இருக்கும் அல்லது அமைதி காக்கும் என்று கூறிய பலர் மத்தியில் சீனா ரஷ்யாவினுடைய திடீர் குதிப்பானது பலருக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. போர் விவகாரங்களில் குறிப்பாக இஸ்ரேலினுடைய நடவடிக்கை தொடர்பில் ட்ரம்பினுடைய பேச்சு அமைதியை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக இருந்து வந்த சூழ்நிலையில் இது ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தை நெருங்கும் என்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் கூறிய சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பை தெரிவு செய்த போது குறிப்பிட்டார்கள், ட்ரம்ப் யுத்தத்தின் மீது பெரிதாக ஈடுபாடு காட்ட மாட்டார், அவர் பொருளாதாரத்தின் மீதே ஈடுபாடு காட்டுவார் என்று. ஆனால் அதற்கு நேர் எதிரானவராக ட்ரம்ப் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அதனோடு இப்போது சீனாவினுடைய இன்னும் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. சீனாவை பொறுத்தவரையில் தகவல் தொழில்நுட்பத்துக்கு அமெரிக்காவுக்கு சற்று மேலாகவே தன்னை வளர்த்து கொண்டு வருகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் சீனா இப்போது மைக்ரோ ட்ரோன்களை உருவாக்கி இருக்கின்றது. அதனுடைய சக்தி வலுநிலை என்பது மிக மிக உயர்வாக இருப்பதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு பயன்பாடுகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இது பாதுகாப்பு துறையில் ஒரு பெரும் சவால் மிக்க சக்தியாக மாறப்போகிறது என்று கூறப்படுகிறது. ஒருவேளை இதனை அவர்கள் இஸ்ரேலில் தான் பரிசோதிக்க போகிறார்களா என்கின்ற சந்தேகம் கூட இப்போது பலர் மத்தியில் எழுந்திருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் ஒரு சிறிய கொசுவை போன்று இருக்கக்கூடிய சிறிய வடிவிலான ட்ரோன் தான் சீனாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சீன விஞ்ஞானிகள் உருவாக்கியதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த மைக்ரோ ட்ரோன் சீனாவில் இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலே ட்ரோன் ஆய்வகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தவிர பல்வேறு பயன்பாடுகளுக்கும் இதனை பயன்படுத்த முடியும் என்று கூறப்படுகின்றது. ட்ரோன்கள் உருவாக்கக்கூடிய சீன அதிகாரிகள் இதனை வெற்றிகரமாக உருவாக்கி இருப்பதாக அதனுடைய பாதுகாப்பு தொடர்பு அதிகாரி ஒருவர் சீன தொலைக்காட்சியிலே உறுதிப்படுத்தி இருக்கின்றார். அதாவது மைக்ரோ ட்ரோன் போன்றவற்றை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இதனுடைய வலிநிலைகள் இதனுடைய சக்தியையும் அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். மிக மிக சிறிய அளவில் இருக்கக்கூடியது. ஒரு கொசுவுக்கு தொடர்படுத்தி அவர் கூறுகின்றார்கள். அந்த அளவு சிறிதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்று அந்த தொலைக்காட்சி செவியிலே பாதுகாப்பு துறை சார்ந்தவர்கள் உறுதிப்படுத்துகின்ற போது 2 சிறிய இறக்கைகள் உள்ளன, மேலும் 3 மெல்லிய கால்கள் உள்ளன. அதாவது பார்ப்பதற்கு அச்சு அசலாக ஒரு கொசு போலவே ஒரு இலையான போலவே அதனுடைய தோற்றம் இருக்கும். அது மட்டுமல்லாது மிக இலகுவான மிக மிக சிறிய ரக ட்ரோனாக இது உலகில் பதிவாகி இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த களமுனையில் இது பரிசோதிக்கப்படுமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இப்போது சீனா ரஷ்யா ஈரானுக்குள் நுழைகின்றது. முன்னரே இதற்கு ஆதரவாக சீனாவில் இருக்கக்கூடிய அதே போன்று பல இராணுவ தளபாடங்கள் ஈரானுக்குள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன. வடகொரியாவும் அதற்குரிய முன்னாயத்தங்களை செய்திருக்கின்றது. இப்போது ரஷ்யாவினுடைய உதவிக்கரமும் நீட்டப்பட்டிருக்கின்றது. ட்ரம்ப் இந்த விடயத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைத்து விட்டாரா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. ஒரு புறத்திலே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள், அது லட்சமாக மாறலாம் என்று எதிர்வு கூறப்படுகிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மண்ணில் இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள். இந்த காசாவுக்கு இணையான ஒரு இடப்பெயர்வை இஸ்ரேல் சந்திக்க போகின்றதா அல்லது ஈரான் சந்திக்க போகின்றதா? ஈரான் இஸ்ரேல் இடையில் 2 நாடுகளில் ஒரு நாடு ஒட்டுமொத்தத்திலே அழிந்து விடுமா என்கின்ற சந்தேகமும் கவலையும் உலகத்திடம் இருக்கின்றது. உலகத் தலைவர்கள் இந்த விடயத்தை முறையாக கையாண்டு அமைதியை ஏற்படுத்த வேண்டும், இந்த பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்று பரிசுத்த திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். யாருடைய கருத்தையும் யாரும் கேட்பார் போலில்லை. ஆனால் ஈரானுடைய கரம் இப்போது சற்று மேலோங்கி இருப்பதாகவே எல்லோருடைய பார்வையும் இருக்கின்றது. அமெரிக்காவினுடைய தாக்குதல் வலுவாக இருந்தது, அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் வலுவாக இருந்தது, இஸ்ரேலினுடைய தாக்குதல் வலுவாக இருந்தது. ஆனால் ஈரான் இப்போது வரைக்கும் ஒரு முறையான எதிர் தாக்குதலை நடத்தவில்லை. அது ரஷ்யா சீனாவினுடைய ஒத்துழைப்போடு நடத்தப் போகின்றதா அல்லது மீண்டும் அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஒரு வீரியமான சக்தியோடு ஈரான் மண்ணில் மீண்டும் அந்த தாக்குதல் நிகழப் போகின்றதா? பொறுத்திருந்து பார்ப்போம். களமுனையில் ஈரானுக்கு ஆதரவாக வெளிப்படையாகவே சீனாவும் ரஷ்யாவும் களத்தில் குதித்திருக்கின்றன.
பாகிஸ்தானும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன. ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலை அல்லது அணு செறிவூட்டும் நிலையங்களால் ஆபத்து என்றால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அணு செறிவூட்டல் நிலையங்கள் தொடர்பில் ஏன் மேற்குலகு இன்று வரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருக்கின்றது? ஏன் ஈரானை தாக்குகின்றார்கள், ஈரானை மட்டும் இலக்கு வைக்கின்றார்கள்? பாகிஸ்தானம் என்று அமெரிக்காவுக்கு எதிராக கருத்து கூறுகிறது. அங்கு இருக்கக்கூடிய அணு உலைகள், அணு செறிவூட்டல் நிலையங்களுக்கு பிரித்தானியாவினுடைய உதவி வழங்கப்படுகின்றது. அப்படியா என்ன இடம் வருகின்றது உலகில்? யாரை யார் பழி தீர்க்க வேண்டும் என்றால் எப்படி உருவத்தில் வருவார்கள் என்கின்ற பலத்த சந்தேகங்கள் எல்லாம் இப்போது இருக்கின்றன. இந்த தகவல்களோடு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் ஈரான் இஸ்ரேல் மண்ணில் பெரும் பதற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு அதிகளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பெரும் அழிவை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகின்றது. இப்போது எரிபொருட்களின் விலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய அந்த கடல் வளத்தில் ஏற்பட்ட அறிவிப்பு தொடர்பில் இன்னும் என்னென்ன நெருக்கடிகள் காத்திருக்கின்றனவோ தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த களமுனை எப்படி வெளிப்பட்டு நிற்கப் போகின்றது? ரஷ்யாவின் சீனாவின் கரத்தோடு ஈரான் ஒரு பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்துமா அல்லது இந்த இடத்திலிருந்து ஒரு அமைதி போக்கை கடைபிடிக்குமா என்று இனிவரப்போகின்ற நாட்கள் எப்படி செய்திகளை கூறப்போகின்றன என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.